தனுசு ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கைக்கு எட்டுன தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதுன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்ல. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க. தனுசு ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாரு. அந்த சாவி வேற எதுவும் இல்ல, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குது. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய தனுசு ராசி பலனுக்குள்ள போகலாமா? வணக்கம் என் அன்பு தனுசு ராசி நேயர்களே. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் தான் நான் அடிச்சு சொல்வேன். பேப்பரும் பேனாவும் எடுத்து வச்சு நான் சொல்ல போற இந்த 10 விஷயங்களை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இது அப்படியே உங்க வாழ்க்கையில புள்ளி மாறாம நடக்க போகுது. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம், நீங்க சந்திச்ச அவமானம், சொந்தக்காரங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்னது, இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர முடிவு கட்ட போற நேரம் வந்தாச்சு. உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிச்சவங்க, இவன் அவ்வளவுதான், இவளால இனிமே மேல வர முடியாதுன்னு நினைச்சு சிரிச்ச உறவினர்கள் எல்லாரும் பொறாமையில வயிறெறிய போற ஒரு மாபெரும் சம்பவம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. முக்கியமா யாரோ ஒருத்தரோட வரவு, ஒரு உறவு உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. அது புதுசா வரப்போற ஒரு நட்பா இருக்கலாம், இல்ல ரொம்ப நாளா உங்ககிட்ட பேசாம இருந்து திடீர்னு பேச போற ஒரு சொந்தமா இருக்கலாம். அந்த ஒருத்தரால உங்க வாழ்க்கையோட பாதையே மொத்தமா எப்படி மாறப்போகுதுன்னு நீங்களே ஆச்சரியமா பார்க்க போறீங்க. தனுசு ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப உண்மையானவங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாத வெள்ளந்தி மனசுங்க. நீங்க நிறைய நிறைய இடத்துல நீங்க தேவையில்லாம அடிபட்டு இருப்பீங்க. நான் செஞ்சது தப்பு தானே, இனிமே நமக்கு எல்லாம் நல்ல காலமே வரலாம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எப்பவுமே நம்மளை தப்பி புரிஞ்சுக்குவாங்களா, தப்பாவே புரிஞ்சுக்குவாங்களா, நீங்க ராத்திரி பூரா அழுத நொடிகள் நிறைய இருக்குது. அது மனசுக்குள்ள இருக்கிற வழியை வெளியே சொல்ல முடியாம நீங்க தவிச்ச தவிப்பா அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். உங்ககிட்ட காசு இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு கஷ்டம்னு வந்தா கடன் வாங்கி வந்து ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனா அப்படி நீங்க உதவி செஞ்சவங்க யாருமே உங்களுக்கு ஒரு சின்ன நன்றி கூட சொல்லாம உங்களை ஏமாத்தி இருப்பாங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை கிடையாதுங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாம் உங்க கண்ணு முன்னாடியே அவங்க செஞ்ச தப்புக்கான பலனை அனுபவிக்க போறாங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற மாற்றங்கள் உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகுது. அந்த வெளிச்சம் உங்க எதிரிகளோட கண்ணை பூச வைக்க போகுது. நான் சொல்றது உங்க மனசுல ரொம்ப நாளா இருக்கும் ஒரு பெரிய பாரம் இனி வரக்கூடிய நாட்கள்ல காலையில திடீர்னு குறைய போகுதுங்க. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி ஒரு தொலைபேசி அழைப்பு மூலமா அல்லது உங்களை தேடி வர ஒரு நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு வேலை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தொழில் கிடைக்க போக ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கலாம். அந்த செய்தி வரும்போது நீங்க அப்படியே சந்தோஷத்துல உறைஞ்சு போக போறீங்க. இத்தனை நாள் உங்களை மதிக்காதவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாரும் உங்களுக்கு கிடைக்க போற இந்த அங்கீகாரத்தை பார்த்து வாயடைச்சு போக போறாங்க. இது வெறும் ஆரம்பம் தான். உங்க உழைப்புக்கும் உங்க நேர்மைக்கும் கிடைக்க போற பெரிய வெற்றி விவாதமா தான் இது இருக்க போகுதுங்க. அதனால எந்த கவலையும் இல்லாம தைரியமா இருங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இத்தனை நாளா உங்களுக்கு பணம் வந்துட்டே இருந்தாலும் அது கையில நிக்காம தனியா செலவாயிட்டு இருந்திருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் மாத கடைசியில யாராவது ஒருத்தர்கிட்ட கையேந்த வேண்டிய நிலைமை இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா, ஒரு திடீர் பணவரவு உங்களை தேடி வரப்போகுது. அதாவது நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களை தேடி பணம் வந்து சேரும். அந்த பணத்தை வச்சு உங்க கழுத்தை நிறைச்சிட்டு இருந்த ஒரு பெரிய கடனை நீங்க அடைக்க போறீங்க. கடன் அடைஞ்சாலே பாதி நிம்மதி வந்த மாதிரி தானே, நிம்மதி உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. உங்களுக்காக வந்து நிக்க போற அந்த ஒரு உறவு உங்க நிதி நிலைமையை சரி செய்ய ஒரு பெரிய வழிகாட்டியே இருக்க போறாங்க. அவங்க சொல்ற ஒரு யோசனையோ அல்லது அவங்க செய்ய போற ஒரு சின்ன உதவியோ உங்க பொருளாதார கடத்தை மொத்தமா உடைச்செறிய போகுதுங்க. 3வது விஷயம், குடும்பத்துல இருந்து ஒரு பெரிய பிரச்சனை. அது கணவன் மனைவிக்குள்ள இருந்த மனக்கசப்போ, இல்ல அப்பா பையன் அண்ணன் தம்பிக்குள்ள பல வருஷமா இருந்த சொத்து பிரச்சனையோ ஒரு நல்ல எண்ணம் கொண்ட நபர் தலையிட்டால ரொம்ப சுமூகமா முடிய போகுது. அந்த உறவு உங்க வாழ்க்கையில ஒரு தேவதை மாதிரி வந்து உங்க கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்க போறாங்க. உங்க சொந்தக்காரங்க சில பேருக்கு நிச்சயமா பொறுக்காது. எப்படி இவங்க திடீர்னு இவ்வளவு ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, இவங்களுக்கு பிரிக்கவே முடியாதுன்னு அவங்க கண்ணு வைக்கிற அளவுக்கு உங்க குடும்பத்துல ஒரு அசுரத்தனமான ஒற்றுமை வரப்போகுதுங்க. நீங்க எத்தனை நாள் எத்தனை சொந்தங்கள் உங்களை தூக்கி எறிஞ்சாங்களோ அதே சொந்தங்கள் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயர போகுது. இதை நீங்க உங்க கண் கூட பார்க்கத்தான் போறீங்க. 4வது கணிப்பு ரொம்பவே சுவாரஸ்யமானது. நீங்க சொந்தமா தொழில் செய்யறவங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு புது கூட்டாளி அல்லது பார்ட்னர்ஷிப் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த நபர் உங்களை விட வயசுல சின்னவங்களா இருக்கலாம், இல்ல ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை நம்பி வரவங்களா இருக்கலாம். அவங்க மூலமா உங்க பிசினஸ் நீங்க நினைச்சு அவங்க மூலமா உங்க பிசினஸ் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகுங்க. வேலைக்கு போறவங்களுக்கு உங்க ஆபீஸ்ல உங்களை எப்படியாவது கீழே தள்ளணும்னு நினைச்ச ஒருத்தர் அவங்க செஞ்ச தப்புனாலேயே மாட்டிக்க போறாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனோ நல்ல பேரோ எந்த தடங்களும் இல்லாம வந்து சேரும். அந்த இடத்துல உங்களுக்கு ஆதரவா பேச போற ஒரு நபர் தான்
முதல்ல அந்த சொன்ன ஸ்பெஷல் உறவு அவங்க கொடுக்குற தைரியம் உங்களை அந்த உயரத்துக்கு கொண்டு போகுங்க. நீங்க யாருக்காகவும் பயப்படாம உங்க திறமையை வெளியே காட்டுறதுக்கான சரியான நேரம் இது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துட்டே இருக்கும். அதை நீங்க முழுசா பயன்படுத்திக்கணும். அது முக்கியமான விஷயமா உங்க ஆரோக்கியத்தை பத்தி நான் சொல்லியே ஆகணும். இத்தனை நாளா மன உளைச்சல், தூக்கமின்மை, உடம்புல ஏதோ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்க உடம்புல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அந்த குறிப்பிட்ட உறவு மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனையோ இல்ல மனசுக்கு பிடிச்ச ஒரு மாறுதலோ கிடைக்க போகுது. இவ்வளவு நாள் உங்களை வாட்டி வதைச்ச அந்த உடல் உபாதை காத்து வாக்குல பறந்து போக போகுது. உங்க முகத்துல ஒரு புது பொலிவு வரப்போகுது. இதை பார்த்து உங்க சுத்துப்பத்தத்துல இருக்கிறவங்க திடீர்னு இவ்வளவு பிரகாசமா மாறிட்டா இவங்களுக்கு என்ன கவலையே இருக்காதா அப்படின்னு கண்ணு வைக்கிற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய மிடுக்கு வரப்போகுது. மனசு சரியானா உடம்பு தானா சரியாயிடும் சொல்லுவாங்களே, அது உங்களுக்கு 100% நடக்க போகுது. உங்க கனவு இல்லம் அல்லது சொத்து பத்தினது ரொம்ப வருஷமா ஒரு சொந்த வீடு கட்டணும் இல்ல ஒரு சின்ன நிலமாவது வாங்கணும்னு நீங்க சேர்த்து வச்ச காசு பத்தாம போயிருக்கலாம். இல்லைன்னா வாங்கின இடத்துல ஏதாவது வில்லங்கம் வந்து பஞ்சாயத்துன்னு இழுத்தடிச்சிருக்கலாம். ஆனா உங்க ஜாதக கட்டம் இப்ப என்ன சொல்லுதுன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. உங்களுக்கு உதவி செய்ய வர அந்த நபர் ஒரு பெரிய உதவியை செஞ்சு அந்த சொத்தை உங்க கைக்கு கொண்டு வந்து சேர்க்க போறாங்க. புதுசா வீடு கட்டுறதுக்கான அஸ்திவாரம் போடுறதுக்கோ இல்ல நிலம் வாங்குறதுக்கோ ஒரு அருமையான நேரம் கூடி வரப்போகுது. சொந்தக்காரங்க எல்லாம் இவங்க எப்படியா இவ்வளோ பெரிய விஷயத்த சாதிச்சாங்க, நமக்கு முன்னாடி இவங்க எப்படி இந்த அளவுக்கு வந்தாங்க அப்படின்னு பொறாமையில தவிப்பாங்க. ஆனா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம உங்க அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி ஓட போறீங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, வீட்டுல நடக்க போற சுபகாரியம். தனுசு ராசிக்காரங்க வீட்டுல ரொம்ப நாளா கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கலாம். இல்ல நல்ல செய்தி எதுவும் நடக்காம மனசு ரொம்ப பாரமா இருந்திருக்கலாம். உங்களுக்காக ஒருத்தர் வருவாருன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் பாத்தீங்களா. அந்த நபர் உங்க வீட்டுல ஒரு சுபகாரியத்தை முன்னின்று நடத்தி வைக்கிற ஒரு முக்கிய உறவா இருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டுல ரொம்ப நாளா தடையா இருந்த ஒரு நல்ல காரியம் கைகூடி வரப்போகுது. உங்க வீடே ரொம்ப சந்தோஷமா களகட்டி இருக்க போகுது. உங்க வீட்டுல விசேஷம்னு சொன்னாலே முகம் சுளிக்கிற அந்த சொந்தக்காரங்க கூட உங்க சந்தோஷத்தை பார்த்து வாய் விட்டு சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே குழும போறாங்க. உங்க குடும்பத்துல கிடைக்க போற இந்த மகிழ்ச்சி உங்க தலையெழுத்தை மொத்தமா மாத்தி ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு உங்களை கூட்டிட்டு போக போகுது. இந்த தருணத்துல நீங்க ரொம்ப தெளிவாகவும் அமைதியாகவும் இருந்து உங்க காரியத்தை சாதிக்க போறீங்க. உங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா, உங்க குலதெய்வத்தோட நேரடியா உங்க முழுசா கிடைக்க போகுதுங்க. ஒரு வருஷமா நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாம இல்லைன்னா ஒரு நேர்த்தி கடனை செலுத்த முடியாம தடை இருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த ஆன்மீக பயணம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த ஒரு குறிப்பிட்ட நபரோட தூண்டுதலாலேயோ இல்ல அவங்க செய்யற ஒரு சின்ன ஏற்பாட்டாலேயோ நீங்க உங்க குலதெய்வ சன்னதியில போய் நிக்க போறீங்க. நீங்க அந்த கோவில் படியில கால் வைக்கும் போதே உங்க வாழ்க்கையில இருந்து ஒரு பெரிய இருப்பு விலகி ஒரு பிரகாசமான ஒளி பிறக்க போகுது. இவங்களுக்கு நேரம் சரியில்லை, இவங்க குடும்பத்துக்கு ஏதோ சாபம் இருக்குன்னு சொல்லி உங்களை முடக்கி வச்ச சொந்தக்காரங்க அந்த சாமி உங்களுக்கு அள்ளி கொடுக்க போற பாக்கியத்தை பார்த்து மிரண்டு போக போறாங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத தைரியம், பின்னாடி இவ்வளவு பெரிய சக்தி இருக்குங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் வரப்போகுதுங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, உங்க உள்ளங்கையில் இருக்கிற ஒரு ஒரு இதை பட்டுதுங்க. தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே பல கலைகள் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஆனா அதை வெளியே சொல்லிக்காம நமக்கு எதுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க. நீங்க சாதாரணமா செஞ்ச ஒரு விஷயமோ இல்ல யாருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சிருந்த ஒரு திறமையோ இனி வரக்கூடிய நாட்கள்ல வெளிச்சத்துக்கு வரப்போகுது. உங்க வாழ்க்கையை மாழ்த்த போற அந்த உறவு உங்க திறமையை பார்த்து பிரமிச்சு போய் அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வர போற ஒரு பெரிய பாலமா இருக்க போறாங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெயரும் புகழும் தேடி வரப்போகுது. இதெல்லாம் எதுக்குமே லாக்கில்ல, இவங்களால என்ன பெருசா சாதிச்சிட முடியும்னு உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் உங்க திறமையை பார்த்து கைதட்டி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாக போகுது. உங்களை தேடி வந்து கேட்டு காத்து கிடக்கிற அளவுக்கு உங்க புகழ் பரவ போகுதுங்க. அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. இதை நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா நடக்கும்போது ஆனந்த கண்ணீர் விட போறீங்க. அதாவது அடுத்த கணிப்பு பாத்தீங்கன்னா, உங்க மேல சுமத்தப்பட்ட ஒரு வீண் பழியோ அல்லது ஒரு பெரிய அவப்பேரோ இனி வரக்கூடிய நாட்கள்ல காத்தோட காத்தா பறந்து போக போகுது. தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது நினைச்சு கடைசியில நீங்க கெட்டவங்களா நின்ன கதைகள் தான் அதிகம்ங்க. நீங்க செய்யாத தப்புக்கு உங்க மேல பழி போட்டு உங்களை ஒரு குற்றவாளி மாதிரி பார்த்த அந்த சமூகம் இப்போ உங்க நேர்மையை புரிஞ்சுக்க போற நேரம் வந்தாச்சு. உங்களுக்கு அறிமுகமாக போற அந்த ஆத்மார்த்தமான உறவு உங்களுக்கான நியாயத்தை வாங்கி தர போறாங்க. இது நாள் வரைக்கும் உங்களை கேவலமா பேசினவங்க, உங்க முதுகுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு கூனி குறுகி உங்க காலடியில வந்து நிக்க போற ஒரு மாபெரும் சம்பவம் நடக்க போகுது. நீதிமன்றம், வழக்கு, பஞ்சாயத்துன்னு அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு தீர்ப்பு உங்களுக்கு முழு சாதகமா வரப்போகுது. இந்த வெற்றியை பார்த்து உங்களுக்கு எதிராக சரி செஞ்ச சொந்தக்காரங்க ரத்த கண்ணீர் வடிக்க போறாங்க. ஆனா நீங்க அந்த நேரத்துல கூட அவங்கள பழிவாங்காம அவங்க
பெருந்தன்மையால காட்ட போறீங்க. அதுதான் தனுசு ராசிங்களோட உண்மையான குணம். இந்த கருத்து கணிப்புகள் வெறும் வார்த்தைகள் கிடையாது. கிரகங்களோட சுழற்சியில உங்க ஜாதகத்துல நடக்கப்பட்டமான உண்மைகள்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த அளவுக்கு கவனமா இருக்கணுமோ நிறைய அளவுக்கு வரப்போற வாய்ப்புகளை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இந்த வீட்டு வாசப்படியில் வந்து நிக்க போற அந்த அதிர்ஷ்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா அடுத்து வர பல வருஷங்களுக்கு உங்களுக்கு ஏறுமுகமா இருக்குங்க. இந்த நேரத்துல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. உங்க வாழ்க்கையை மாத்த போற அந்த உறவு யாரு, அவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அவங்க உங்ககிட்ட என்ன மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க அப்படிங்கிறத நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். ஏன்னா அவங்க சாதாரணமா வந்துட்டு போறவங்க கிடையாது. உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு தூதுவர். அதாவது உங்ககிட்ட பேசும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கும். ஒருவேளை நீங்க எந்த காரணத்துக்காகவும் தவற விட்டுறக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களை சுத்தி இருக்கிற சில விஷயங்கள் மறுபடியும் உங்க மனசை குழப்ப முயற்சி பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப நம்புறவங்க மாதிரியே நடிச்சு உங்களை தப்பான பாதையில கொண்டு போக நினைப்பாங்க. உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க உங்க முன்னேற்றத்தை தடுக்க என்னென்னவோ சூழ்ச்சிகள் செய்வாங்க. ஆனா நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப தெளிவா அமைதியா உங்க இலக்கை நோக்கி மட்டும் பயணிக்கணும். உங்க மனசு சொல்றதை மட்டும் கேளுங்க. வேற யார் பேச்சையும் கேட்டு எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்காதீங்க. புதுசா வந்த அந்த உறவு சொல்ற அறிவுரைகளை காது கொடுத்து கேளுங்க. அந்த உறவு உங்களுக்கு ஒரு குடும்ப உறவினரா இருக்கலாம், ஒரு நண்பரா இருக்கலாம், இல்ல முன்பின் தெரியாத ஒரு நபரா கூட இருக்கலாம். ஆனா அவங்க முகம் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். உங்களோட வரவு அவங்க வீட்டுல ஒரு பெரிய சுபிட்சத்தை கொண்டு வரப்போகுது. உங்க பூஜையில எழுதி விளக்கை ஏற்றி வச்சு காமாட்சி அம்மன் விளக்கு எப்படி பிரகாசமா எரியுமோ அதே மாதிரி உங்க எதிர்காலமும் ரொம்ப பிரகாசமா மாறப்போகுது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு சும்மா கிடைக்கல. பல நாள் நீங்க சிந்தனை கண்ணீருக்கும் செஞ்ச தர்மத்துக்கும் கடவுள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பரிசு இது. அதனால ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கீழே இருக்கும்போது மிதிக்க நினைக்கிற இந்த உலகம் நம்ம மேல வரும்போது நம்ம காலை பிடிச்சு இழுக்கதா பார்ப்போம். உங்க சொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்கு கிடைக்க போற மரியாதையை பார்த்து அவங்க மனசுக்குள்ள எரியிற அந்த பொறாமைத்தையும் உங்களை சுத்தி ஒரு பெரிய திஷ்டியை உருவாக்கும். அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நடக்க போற நல்ல விஷயங்களை அதை முழுசா நடந்து முடிகிற வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. குறிப்பா அந்த ஒரு குறிப்பிட்ட உறவு மூலமா உங்களுக்கு கிடைக்க போற எந்த ஒரு உதவியோ இல்ல பண வரவோ வெளியே யாருக்கும் தெரியாம பார்த்துக்கோங்க. உங்க திட்டங்களை ரகசியமா வச்சுக்கிறதா இப்போதைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. உங்க வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி வேணும். நீங்க இப்ப நடந்துக்கணும். அதிகமா பேசுறத குறிச்சுக்கிட்டா முழுமையா செயல்ல இறங்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க காலையில சீக்கிரமா எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்க இஷ்ட தெய்வத்தையோ இல்ல குலதெய்வத்தையோ மனசால வேண்டிக்கிட்டு அன்னைக்கு நாளை தொடங்க ஆரம்பிங்க. முடிஞ்சா உங்க வீட்டு பூஜை அறையில நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது இன்னும் ரொம்ப விசேஷம். தனுசு ராசியோட அதிபதியான குரு பகவானோட அருட்பார்வை இப்போ உங்க மேல முழுமையா விழுந்திருக்குது. அதனால எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள அனுமதிக்காதீங்க. நம்மளால முடியுமா, இது நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகமே உங்களுக்கு வரக்கூடாது. என்னால முடியும், என் நேரம் இப்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. அதாவது உங்களை தேடி வந்து உங்க மனசை கலைக்கிற மாதிரி பேசினா அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாம அங்கிருந்து அமைதியா விலகி போயிடுங்க. அதாவது உங்களை சீண்டி பார்த்து நீங்க கோவப்படுறத வச்சு உங்களை தப்பானவங்களா பார்க்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த வலையில நீங்க எந்த காரணத்தை கொண்டு விழுந்துடக்கூடாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறத நீங்க உங்க எதிரிகளுக்கு நிரூபிச்சு காட்ட வேண்டிய நேரம் இது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்க போற பணத்தை எப்படி முதலீடு செய்யணும், எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்க. உங்களுக்கு வரப்போற அந்த நல்ல உறவு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வழிகாட்டுவாங்க. அவங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. சில நேரங்கள்ல நமக்கு தெரியாத பல விஷயங்கள் மற்றவங்க மூலமா தான் நமக்கு புரிய வரும். அதனால எல்லாத்தையும் நானே பார்த்துக்குவேன் அப்படிங்கிற அந்த பிடிவாதத்தை விட்டுட்டு நல்லவங்க சொல்ற அறிவுரையை ஏத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். உங்க வாழ்க்கையில இத்தனை நாளா இருந்த அந்த இருண்ட காலம் முடிஞ்சு வசந்த காலம் ஆரம்பிக்கும் போது உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாற ஆரம்பிக்கும். இதற்காகவே உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி ஒரு அபாரமான உணர்வு உங்களுக்கு ஏற்படுங்க. அந்த நேர்மறையான அதிர்வலைகளை நீங்க முழுசா அனுபவிக்கணும்னா உங்க மனசை எப்பவுமே அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். தேவையில்லாத விவாதங்கள்ல தலையிடாம உங்க வேலையும் உங்க குடும்பத்துல மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்க. தனுசு ராசிக்காரங்களோட மனசு ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு துரோகம் பண்ண நினைக்காத சுத்தமான ஆளுங்க நீங்க. ஆனா இந்த உலகத்துல அப்படிப்பட்ட நல்லவங்களுக்கு தான் எப்பவுமே சோதனைகள் அதிகமா வரும். நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உருகி செஞ்ச காரியங்கள் எல்லாம் அவங்க வசதியா மறந்துட்டு உங்களை நட்டாத்துல விட்டப்போ நீங்க பட்ட வேதனையை வார்த்தை சொல்ல முடியாதுங்க. ஆனா அந்த வலிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய மருந்தாதான் இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது. உங்களை வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சவங்க இப்போ உங்களை தேடி வர போறாங்க. ஒரு சூழ்நிலை உருவாக போகுது. அவங்க கஷ்டம்னு வந்து உங்க வீட்டு வாசல்ல நிற்கும் போது தனுசு ராசிக்கே உரித்தான அந்த கருணை அவங்களுக்கு நீங்க உதவி செய்வீங்க. அந்த இடத்துல நீங்க அவங்களுக்கு புரிய வைக்க போற ஒரு விஷயம் இருக்குது. நீங்க பழைய மாதிரி ஏமாள கிடையாது. நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறத உங்க நடவடிக்கைகள் மூலமா அவங்களுக்கு ரொம்ப அழகா உணர்த்த போறீங்க.
உங்க வாழ்க்கையில அந்த ஒரு குறிப்பிட்ட உறவு வரப்போகுதுன்னு நான் அடிச்சு சொல்லிட்டு இருக்கேன்ல. அந்த உறவு உங்களை எப்படி மாத்த போகுதுன்னா, உங்ககிட்ட இருந்து காணாம போன அந்த பழைய தைரியத்த, அந்த சுறுசுறுப்ப மறுபடியும் கொண்டு வரப்போகுது. கொஞ்ச நாளா நீங்க என்ன செஞ்சாலும் அதுல ஒரு சோர்வு, ஒரு ஈடுபாடு இல்லாத தன்மை இருந்திருக்கும். நமக்காக யார் இருக்கா? நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? அப்படிங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மை உங்களுக்குள்ள வந்திருக்கும். ஆனா அந்த நபர் உங்க வாழ்க்கையில என்ட்ரி ஆன உடனே நீங்க உங்கள அறியாமலேயே ஒரு பெரிய புத்துணர்ச்சிய உணரப் போறீங்க. அவங்க உங்கள உங்களாவே ஏத்துக்குவாங்க. உங்க நிலைகள மட்டும் இல்லாம உங்க குறைகளையும் சேர்த்து நேசிக்கிற ஒரு உண்மையான உறவா அது இருக்க போகுது. அந்த உறவு உங்க கைய பிடிச்சு நடக்கும்போது, இந்த உலகத்தையே எதிர்த்து நிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள வரப்போகுதுங்க. நீங்க எத பத்தியும் கவலைப்படாம உங்க லட்சியத்த நோக்கி ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிக்க போறீங்க. இந்த காலகட்டத்தில நீங்க இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். உங்க வேலை செய்ற இடத்துலயோ, இல்ல நீங்க தொழில் செய்ற இடத்துலயோ உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி நடிச்சு, உங்க முன்னேற்றத்த கெடுக்க நினைச்ச ஒரு சில பேரோட முகமூடி இப்ப கிழிய போகுது. அவங்க யார் அப்படிங்கிறத இயற்கை உங்களுக்கு ரொம்ப தெளிவா காட்டிக் கொடுக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற சில எதிர்பாராத சம்பவங்கள் மூலமா யார் உண்மையான நண்பன், யார் கூடவே இருந்து குழி பறிக்கிற எதிரின்னு நீங்க பிரிச்சு பார்க்க போறீங்க. இப்படி அந்த துரோகிகளோட அடையாளம் கண்டுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போய் சண்டை போடுறதோ, இல்ல வாக்குவாதம் பண்றதோ உங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு. ரொம்ப அமைதியா புன்னகையோட அவங்கள உங்க வாழ்க்கையில இருந்து தூரமா ஒதுக்கி வச்சுடுங்க. உங்க மௌனம் தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனையா இருக்கணும். உங்க வெற்றி தான் அவங்க முகத்துல ஓங்கி அறைய போற ஒரு பதிலடியா அமைய போகுது. அதனால உங்க உழைப்பு மட்டும் நம்பி எதை பத்தியும் யோசிக்காம முன்னாடி போயிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போற நேரம் இது. ரொம்ப நாளா உங்க மேல கோவமா இருந்த உங்க அப்பா அம்மாவோ, இல்ல தாத்தா பாட்டியோ இப்போ உங்கள முழுசா புரிஞ்சுக்க போறாங்க. அவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரணா மாறப்போகுது. நீங்க செய்யப் போற ஒவ்வொரு காரியத்திலயும் அவங்களோட வாழ்த்துகள் உங்களுக்கு துணையா நிக்கும். வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருந்தாலே வெளியில போய் எப்பேற்பட்ட விஷயத்தையும் சாதிச்சிடலாம். அந்த நிம்மதி இப்போ உங்க வீட்டுக்குள்ள நிரந்தரமா தங்க போகுது. தினமுமே ஒரு திருவிழா மாதிரி வீட்ல சந்தோஷமா பேச்சுகளும், சிரிப்பு சத்தமும் கேட்க போகுது. இதையெல்லாம் பார்க்கும்போது இத்தனை வருஷமா நம்ம பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு, கடவுள் இப்ப நமக்கு வட்டியும் முதலுமா சந்தோஷத்த திருப்பி கொடுக்குறாருன்னு நீங்க மனமுருகி நன்றி சொல்லப் போறீங்க. த தனுசு ராசிக்காரங்க பொதுவாவே தங்கள அழகுபடுத்திக்கிறதுல பெருசா அக்கறை காட்ட மாட்டாங்க. உடுத்துற துணியிலிருந்து தலைமுடி வரைக்கும் ரொம்ப எளிமையா எப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னு நினைச்சு சுத்துறவங்க நீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை நீங்க கொண்டு வர போறீங்க. அந்த மாபெரும் உறவோட ஆலோசனையால உங்களோட சிகை அலங்காரத்திலும் முகப்பொலிவிலும் ஒரு புதிய நெடுக்கு வரப்போகுது. போற வரவங்க எல்லாரும் ஏன்னா இது இவ்வளவு நாள் சாதாரணமா இருந்தவங்க திடீர்னு இவ்வளவு கம்பீரமா மாறிட்டாங்களேன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க பவுசு மாறப்போகுது. உங்களுக்காகவே பிரத்யேகமா செதுக்கின மாதிரி ஒரு புது தோற்றம் முகத்துல ஒரு வசீகரமான மாற்றம்னு உங்களை நீங்களே கண்ணாடியில பார்த்து ரசிக்க போறீங்க. மாற்றம் வெறும் வெளி தோற்றத்தை மட்டும் இல்ல, உங்க தன்னம்பிக்கையிலும் ஒரு பெரிய மலர்ச்சியை கொண்டு வரும். உங்களை சாதாரணமா நினைச்சவங்க கூட உங்க புது தோற்றத்தை பார்த்து ஒரு நிமிஷம் தயங்கி நின்று பேசுற அளவுக்கு உங்க ஆளுமை மிகப்பெரிய அளவுல உயர்ந்து நிற்கும். தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்க போற சில முடிவுகள் உங்க வாழ்க்கையை புரட்டி போட போகுது. குறிப்பா ரொம்ப நாளா ஒரு புது தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு, அதுவும் குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை வடிவமைப்பு வியாபாரம் இல்லைன்னா வியாபார ரீதியான துறையில கால் பதிக்கிற இது ஒரு பொன்னான வாய்ப்பு. உங்களுக்காக வரப்போற அந்த உறவு இந்த தொழில்ல உங்களுக்கு மிகப்பெரிய முதலீடோ அல்லது பக்கபலமாவோ இருக்க போறாங்க. அவங்களோட வழிகாட்டுதலோட நீங்க ஆரம்பிக்க போற அந்த தொழில் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது. சொந்தக்காரங்க எல்லாம் என்னடா இவங்க இவ்வளவு பெரிய தொழில் ஆரம்பிச்சு இவ்வளவு சீக்கிரம் இப்படி முன்னுக்கு வந்தாங்கன்னு வாய் பொளந்து பார்க்க போறாங்க. அந்த அளவுக்கு இவங்க வியாபாரம் பல மடங்கு பெருக போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச தொழில வந்த நஷ்டம், கடன் எல்லாத்தையும் ஒரே அடியா அடைச்சு நீங்க ஒரு பெரிய முதலாளியா சிம்மாசனத்துல உட்கார போற நேரம் இது. இந்த அதிரடியான வளர்ச்சியில நீங்க ரொம்ப கவனமா கையாள வேண்டிய விஷயம் உங்க பொறுமை தான். வர வர மனுஷனுக்கு இயல்பாகவே கொஞ்சம் தலைக்கணம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா தனுசு ராசிக்காரங்களால நீங்க அந்த தப்பை மட்டும் செஞ்சிடவே கூடாது. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் உங்க பழைய கஷ்டங்களை மறக்காம உங்களுக்கு உதவி செஞ்சவங்க ஒரு ஸ்பெஷல் உறவை எப்பவுமே உங்க நெஞ்சோடு சேர்த்து வச்சுக்கணும். உங்க முன்னேற்றத்தை பொறுக்க முடியாத சில பேர் உங்க தொழில முடக்கணும்னு சில சூழ்ச்சிகளை பண்ணுவாங்க. குறிப்பா உங்க கூடவே வியாபாரம் பண்றவங்களோ இல்ல உங்க தொழில போட்டியா இருக்கிறவங்களோ உங்க வாடிக்கையாளர்களை திசை திருப்ப முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் உங்ககிட்ட பலிக்கவே பலிக்காது. இது நேர்மையும் நீங்க கொடுக்கிற தரமான உழைப்பு உங்களுக்கான நிரந்தரமான இடத்தை பிடிச்சு தரும். நீங்க எந்த அளவுக்கு சிறப்பா செயல்படுறீங்க அப்படிங்கிறது உங்களை சுத்தி இருக்கிற எல்லார் கண்ணுக்கும் ரொம்ப தெளிவா தெரிய போகுது. செலவுல உங்களுக்கு இருந்த ஒரு பெரிய பயம், எதிர்காலத்தை பத்தின ஒரு நிலையற்ற தன்மை எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள்ல சுக்குநூறா உடைய போகுதுங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு விதமான புது உணர்வு உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, யார் என்ன சொல்ல போறாங்கன்னு பயந்து பயந்து வாழ்க்கை இந்த நாட்கள் எல்லாம் மலையேறி போச்சு. இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு சிங்கம் புகுந்த மாதிரி அவ்வளவு பெரிய தைரியம் வந்திருக்கும். யார் வந்தாலும் பார்த்துக்கலாம், எப்பேற்பட்ட சவாலையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற அந்த முரட்டுத்தனமான நம்பிக்கை உங்களை அடுத்தடுத்த வெற்றிகளை நோக்கி கூட்டிட்டு போகும். வெற்றியெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி
உங்கள உதாசீனப்படுத்தின சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்போ உங்க வீட்ல விசேஷம்னா முதல் ஆளா வந்து நிக்க போறாங்க. அவங்கள பார்த்து நீங்க எந்த கோவமும் படாம வாங்கன்னு சிரிச்ச முகத்தோட வரவேற்க போறீங்க. அதுதான் உங்க உண்மையான வெற்றி. ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தனுசு ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப அருமையா பேசுவீங்க. உங்க பேச்சுல ஒரு ஆளுமை இருக்கும். ஆனா இவ்வளவு நாளா நீங்க பேசினா அத காது கொடுத்து கேட்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நீங்க சொல்றது சரிதான்னு தெரிஞ்சாலும் உங்கள அடக்கி வசிக்கலாம்னு பல பேர் நினைச்சாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க உடலுக்கு ஒரு மாபெரும் சக்தி கிடைக்கப் போகுது. நீங்க சொல்லப் போற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே பலிக்கப் போகுது. உங்க திறமைய இந்த உலகம் மொத்தமும் திரும்பி பார்க்க போகுது. நீங்க எந்த முறையில இருந்தாலும் சரி, உங்க முகம் பல பேருக்கு பரிச்சயமாக போகுது. ஒரு பெரிய கூட்டமே உங்க பின்னாடி வரப்போகுது. இது நீங்க உங்க தொழில் மூலமாகவோ, இல்ல நீங்க செய்யற ஒரு வேலை மூலமாகவோ கண்டிப்பா உணரப் போறீங்க. உங்கள முட்டாள்னு நினைச்சவங்க எல்லாம் உங்க அறிவ பார்த்து மிரண்டு போய் நிக்க போறாங்க. உங்களுக்கு கிடைக்கப் போற இந்த புகழ பார்த்து உங்க சொந்த பந்தங்கள் மனசுக்குள்ளேயே எழும்பி போகப் போறாங்க. உங்களுக்கு வரப்போற அந்த உறவு உங்க திறமைய எப்படி வெளிய கொண்டு வரணும்னு ரொம்ப அழகா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்க செதுக்கப்படாத ஒரு வைரம் மாதிரி இத்தனை நாள் மண்ணுக்குள்ள மறைஞ்சிருந்தீங்க. ஆனா அந்த உறவு உங்கள பட்டத்திட்டு ஒரு கிரீடத்துல வைக்கப் போகுது. உங்க வாழ்க்கையில நடக்கப் போற இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நீங்க இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தீங்க. உங்களுக்கு கிடைக்கப் போற அந்த மாபெரும் அங்கீகாரம் உங்க பரம்பரைக்கே ஒரு பெரிய பெருமையை தேடி தரப்போகுது. 4 பேர் கூடியிருக்கிற இடத்துல இவங்க எங்க வீட்டுக்குள்ள இவங்க எங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி உங்களை ஒதுக்குன அதே வாயால உங்களை சொந்தம் கொண்டாட போறாங்க. ஆனா நீங்க அந்த நேரத்துல எந்த ஒரு ஆணவமும் இல்லாம ரொம்ப இயல்பா வந்தவங்களை உபசரிக்க போறீங்க. அந்த குணம் தான் தனுசு ராசிக்காரங்களை எப்பவுமே உச்சியில கொண்டு போய் வைக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பணத்தை விட மனிதர்களை ரொம்ப அதிகமா சம்பாதிக்க போறீங்க. உங்களுக்கு உதவி செய்ய 4 பேர் முன்வர போறாங்க. ஒரு பிரச்சனை நீங்க நின்னீங்கன்னா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களை சுத்தி ஒரு பெரிய படையே வந்து நிற்கும். சொந்தமா நின்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு இனிமே கிடைக்க போற ஒவ்வொரு உறவும் ரொம்ப ஆழமானதா இருக்க போகுது. குறிப்பா உங்க தொழில் ரீதியா நீங்க சந்திக்க போற புதிய நபர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஏணியா செயல்பட போறாங்க. உங்க எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப உயர்வானதா மாறப்போகுதுன்னு 4 பேருக்கு உதவி செய்யணும், நம்மளால முடிஞ்ச நல்ல காரியங்களை இந்த சமூகத்துக்கு செய்யணும்னு உங்க மனசு ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது. உங்களுக்கு வரப்போற அந்த எதிர்பாராத பணவரவு உங்களை மட்டும் இல்லாம உங்களை நம்பி இருக்கிற பல பேரோட கஷ்டத்தையும் போக்க போகுது. அந்த அளவுக்கு நீங்க ஒரு உன்னதமான நிலைமைக்கு போக போறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க சிந்தனையில ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. இவ்வளவு நாளா குழப்பமான மனநிலையில என்ன பண்றதுனே தெரியாம ஒரு இருட்டுக்குள்ள முட்டி மோதிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் உங்க பாதையை ரொம்ப தெளிவா பார்த்த போகுதுங்க. உங்க ஆளுமையில ஒரு பிரம்மாண்டமான ஈர்ப்பு சக்தி வரப்போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை ஒரு சாதாரண ஆளா பார்த்தவங்க இப்போ உங்களை நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு உங்க தோற்றத்திலயும் சரி, உங்க பேச்சிலையும் சரி ஒரு பெரிய கம்பீரம் வரப்போகுது. முகத்துல ஒரு புதுமையான கலை உங்க சிகை அலங்காரத்துல நீங்க காட்ட போற ஒரு சின்ன மாற்றம் நீங்க உங்களை அழகா மிடுக்கா மாத்த போறீங்க. உங்க தோற்றத்துல நீங்க போட்ட போற இந்த புதிய ஆட்கள் உங்களை சுத்தி இருக்கிறவங்க கண்ணை உறுத்தார அளவுக்கு அமைய போகுதுங்க. இவங்க என்ன திடீர்னு இவ்வளவு அழகா மாறிட்டாங்க, இவங்களுக்கு அப்படி என்ன பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சுன்னு ஊரே உங்க இடத்துல எல்லாம் பேச போகுது. உங்களுக்கு வரப்போற அந்த உறவு உங்க மனசுல இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை மொத்தமா மேலோட புடுங்கி எறிய போறாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்ககிட்ட எவ்வளவு திறமை இருக்குன்னு உங்களுக்கு உணர்த்த போறதே அவங்கதான். உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையே. நீங்க விட்ட கண்ணீருக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய அர்த்தம் கிடைக்க போகுது. எந்த சொந்தக்காரங்க உங்களை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துனாங்களோ அதே சொந்தக்காரங்க இப்போ உங்களை தேடி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு காலம் ஒரு பெரிய சுழற்சியை உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முன்னாடி நீங்க ரொம்ப நெஞ்ச நிமிர்த்தி ஒரு வெற்றியாளராக கெத்தா நிக்க போறீங்க. இதை பார்க்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். இத்தனை வருஷமா நம்ம பட்ட அவமானத்துக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருக்குன்னு நீங்க பெருமூச்சு விட போறீங்க. அதே மாதிரி உங்க பொருளாதார நிலையில ஒரு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பாய்ச்சல் இருக்க போகுது. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்க எந்த காரியத்துல கை வச்சாலும் அதுல உங்களுக்கு 100% வெற்றி தான் கிடைக்க போகுது. உங்களை நம்பி முதலீடு செய்யவோ இல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கவோ பல பேர் காத்து கிடக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் கடன் கொடுக்க கூட யோசிச்சவங்க இப்போ உங்ககிட்ட தேடி வந்து பணத்தை கொடுத்து நீங்க இந்த பொறுப்பை எடுத்துக்கோங்கன்னு கொஞ்சம் போறாங்க. அந்த அளவுக்கு சமுதாயத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் பல மடங்கு உயரப்போகுது. இதெல்லாம் சும்மா ஒரு நாள்ல நடந்துராது. நீங்க இத்தனை வருஷமா சிந்தின வேர்வைக்கும் நேர்மைக்கும் பிரபஞ்சம் கொடுக்கிற மிகப்பெரிய சன்மானம் இது. நீங்க ரொம்ப கவனமா எந்த ஒரு தலக்கணமும் இல்லாம ஏத்துக்கணும். இந்த இடத்துல உங்க கிரக நிலைகளை பத்தி நான் கொஞ்சம் ஆழமா சொல்லி ஆகணும். தனுசு ராசியோட அதிபதியான குரு பகவான் அவங்களோட சஞ்சாரம் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்குது. இத்தனை வருஷமா சனி பகவான் உங்களை போட்டு ஒரு வழி பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். நீங்க பட்ட கஷ்டம், செஞ்ச தியாகம் எல்லாத்தையும் சனி பகவான் ஒரு கணக்கு நோட்டு போட்டு எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த கஷ்டத்துக்கான பலனை வட்டியும் முதலுமா இப்போ உங்க கையில கொடுக்க போற நேரம் தான் இந்த மாசத்தோட கடைசி நாட்கள். சனி பகவான் எப்பவுமே ஒருத்தரை காரணம் இல்லாம கஷ்டப்படுத்த மாட்டாரு. உங்களை சுத்தி இருக்கிற போலி
மறைமுகங்கள் அடையாளம் காட்டுறதுக்காக தான் இவ்வளவு சோதனைகளை உங்களுக்கு கொடுத்தாரு. இப்போ நீங்கள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால இனிமேல் உங்களுக்கு நடக்க போகிறது எல்லாமே ராஜயோகம் தான். நீங்கள் கை வைக்கிற காரியம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் வெற்றி அடையும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற நவகிரகங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமாக அணிவகுத்து நிற்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் குறிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மனசில் பதிய வச்சுக்கணுங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த மாபெரும் மாற்றம் கொடுக்க போகிற உறவு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்கலாம், இல்லை ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை தேடி வரவங்களா இருக்கலாம். அவங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மனசில் இருக்கிற காயங்களுக்கெல்லாம் அவங்க ஒரு பெரிய அருமருந்தாக இருப்பாங்க. மனசு விட்டு பேச ஒரு ஆள் இல்லையேன்னு இத்தனை நாளாக தவிச்ச தவிப்புக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது. அவங்க சொல்கிற ஒரு சின்ன ஆறுதல் வார்த்தை கூட உங்களை பல மடங்கு உற்சாகப்படுத்தும். நீங்கள் உங்கள் தொழிலையோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ சோர்வாக இருக்கும்போது அவங்க கொடுக்குற ஊக்கம் உங்களை ஒரு யானை பலத்தோட செயல்பட வைக்கும். அந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் நான் உனக்காக இருக்கேன்னு அவங்க பின்னால் நிற்கும் போது உங்களுக்குள்ள அசாத்தியமான தைரியம் வந்துடும். அந்த தைரியம் தான் உங்களை இப்போ அடுத்த இடத்துக்கு கொண்டு போக போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ரொம்ப செழிப்போடு இருக்கணும். எந்திரிச்ச உடனே ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட நாளை ஆரம்பிங்க. இன்னைக்கு எனக்கெல்லாம் நல்லதாகவே நடக்கும், எனக்கு வரப்போகிற வாய்ப்புகளை நான் சரியாக பயன்படுத்திக்க போகிறேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. உங்களுக்கு யாராவது பிடிக்கலைன்னா அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி பேசாமல் அமைதியாக அவங்கள விட்டு விலகிடுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட்டு உங்கள் எனர்ஜியை வீணாக்காதீங்க. உங்கள் இலக்கு ரொம்ப பெருசாக அதை அடையணும்னா உங்கள் கவனம் கொஞ்சம் கூட சிதறாமல் இருக்கணும். உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த பெரிய அதிர்ஷ்டத்தை வரவேற்க உங்கள் மனசையும் உங்கள் சிந்தனையும் சுத்தமாக ஒரு கோவில் மாதிரி வச்சுக்கோங்க. நல்ல விஷயங்கள் தேடி வரும்போது நம்ம அதுக்கு முழுசாக தயாராக இருக்கணும். அந்த தயாரிப்பெல்லாம் உங்கள் மாறும் வெற்றிக்கு கூட்டிகிட்டு போகுதுங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரொம்ப தைரியமாக உங்கள் பாதையில் சிங்க நடப்போடுங்க. இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரங்க உங்கள் தொழிலை எப்படி விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சூட்சமத்தை நான் சொல்கிறேன். குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட ஆடைகள் துணிமணிகள் வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். நீங்கள் சொந்தமாக ஒரு பெண்கள் ஆடை வடிவமைப்பகம் திறந்து அதுக்கு நிவிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான அதிர்ஷ்டகரமான பேரை வச்சு ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வியாபாரம் சும்மா கொடி கட்டி பறக்க போகுது. அதிர்ஷ்டகரமான உறவு உங்கள் கூடவே இருந்து இந்த தொழிலில் எப்படி லாபம் சம்பாதிக்கலாம், வாடிக்கையாளர்களை எப்படி கவர்ந்து எடுக்கலாம்னு உங்களுக்கு ஒரு பெரிய குருவாக இருந்து சொல்லி கொடுக்க போகிறாங்க. இவங்க என்ன துணிக்கடை ஆரம்பித்து பெருசாக சாதிச்சிட போகிறாங்கன்னு ஆரம்பத்தில் உங்களை பார்த்து சிரித்தவங்க எல்லாரும் உங்கள் கடையில் வந்து கூட்டமாக நிற்கிறத பார்த்து வாயடைச்சு போக போகிறீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் தொடங்க போகிற அந்த வியாபாரம் உங்கள் தலையெழுத்தையே மாற்றி ஒரு பெரிய பணக்காரராக உங்களை மாற்ற போகுது. பணம் காசு புகழ் எல்லாம் உங்களை தேடி வரும் பொழுது உங்கள் சொந்தக்காரங்க சும்மா இருப்பாங்களான்னு அவங்க கண்ணு உங்கள் மேலே இருக்குங்க. இவங்களுக்கு மட்டும் எப்படி இவங்க அதிர்ஷ்டம் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆள் இவங்களுக்கு எப்படி பக்குவமான ஊரே நின்று பேசுங்க. ஆனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மனசில் இருக்கிற அந்த ஈரமும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற அந்த நல்ல குணமும் உங்களை ஒரு பெரிய கவசமாக இருந்து காப்பாற்றும். அதாவது உங்ககிட்ட வந்து வலிய சண்டை இழுத்தா கூட நீங்கள் ஒரு சின்ன புன்னகை உடனே உங்களை கடந்து போயிடுவீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு உங்கள் இலக்கு என்ன, நீங்கள் எந்த உயரத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நல்லாவே வந்துருச்சு. தேவையில்லாத ஆளுங்க பின்னாடி போய் உங்கள் நேரத்தை வீணாக்க நீங்கள் இப்போ தயாராக இல்லை. உங்களுக்கு வரப்போகிற அந்த உறவு உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுத போகுதுன்னு நான் சொன்னேன்ல, அந்த உறவை நீங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அவங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதியை நீங்கள் முழுசாக அனுபவிக்கணும். யாருக்காவது உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா எந்த பிரதிபலனும் பார்க்காம மனசார செய்யுங்க. நீங்கள் செய்கிற அந்த ஒரு சின்ன உதவி உங்களுக்கு பல மடங்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். பணத்தால் சந்தோஷத்தால் வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு வரப்போகிற அந்த பணம் உங்கள் குடும்பத்தோட பல தேவைகளை பூர்த்தி செஞ்சு ஒரு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும். ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு எதிர்க்கிறதுக்காக சிறுக சிறுக சேமிக்க ஆரம்பிங்க. உங்கள் கூடவே இருந்து துரோகம் செஞ்சவங்க கூட அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்கள உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக தூக்கி எறிஞ்சிருங்க. உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே துணையாக இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் மனசுக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்டு அன்னைக்கு நாளுக்கான வேலையை ரொம்ப சுறுசுறுப்பாக ஆரம்பிங்க. உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த புன்னகையை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் சிரிக்கிறத பார்த்து உங்கள் எதிரிகளே பயந்து நடங்கணும். அந்த அளவுக்கு ஒரு அசாத்தியமான தைரியத்தோட ஒவ்வொரு நாளையும் கடந்து போங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.